பெருமதிப்பிற்குரிய டெல்லி கணேஷ் அவர்கள் 80 ஆண்டுகளை இந்த மண்ணில் வாழ்ந்து தனக்கென ஒரு மிக சிறப்பான வாழ்க்கையை நடத்தி முடித்தவர். 1976 தொடங்கி 400க்கும் மேற்பட்ட தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் நடித்து ஒரு மிக சிறந்த குணச்சித்திர நடிகர், மிக சிறந்த நகைச்சுவை நடிகர் என்கின்ற வகையில் இன்றைக்கு தமிழர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியர்களும் பாராட்டுகிற வகையிலான ஒரு சிறந்த நடிகர். சமீப காலங்களில் சின்னத்திரையிலும் தன்னுடைய முத்திரையை பதித்தவர். 2011 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் இளைஞன் என்கின்ற திரைப்படத்தில், அதுவும் குறிப்பாக கலைஞர் அவர்களின் 75வது திரைப்படமான இளைஞன் படத்தில் நடித்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் பெரிதும் பாராட்டு பெற்றவர். அவர் நடித்த பசி என்கின்ற படத்திற்கு தமிழக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதும், பல்வேறு படங்களில் அவர் சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியதற்காக கலைமாமணி விருதையும் பெற்ற சிறப்புக்குரியவர். அதோடு மட்டுமல்லாது, குறிப்பாக நான் இளைஞரணியின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் மற்றும் வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாக்களை கருத்தரங்கங்களாகவும் வாழ்த்தரங்கங்களாகவும் நடத்துகிற போது 2 முறை நாங்கள் நடத்திய நிகழ்ச்சிக்கு கலைவாணர் அரங்கம், சர்பிடி தியாகராயர் அரங்கம் போன்ற அரங்கங்களுக்கு வந்து அவருடைய வாழ்த்து பதிவை செய்தவர். இப்படி பல வகைகளில் சிறப்புக்குரிய பெருமதிப்பிற்குரிய டெல்லி கணேஷ் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் விருதுநகரில் பல்வேறு அரசு பணிகள் நிமித்தமாக அங்கே இருக்கின்ற காரணத்தினால் அவரின் சார்பிலும் தமிழக அரசின் சார்பிலும் அவருடைய திருவுடலுக்கு நானும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு காரம்பாக்கம் கணபதி அவர்களும் மலர் மாலை வைத்து வணங்கியிருக்கிறோம்.